இது மொத்த அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் விஜய் தனியா நிற்கிறாரோ, அதே மாதிரி பாஜகவில் அண்ணாமலை தனியா நிற்கிறாரு. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தமிழ்நாடு மொத்தமும் எப்படி திருவண்ணாமலையை சுற்றுதோ, அதே மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை அண்ணாமலை தமிழ்நாடு மீடியா ஃபுல்லாக தன்னை சுற்றணும்னு ஏதாவது ஒன்று செய்வார். தமிழ்நாடு முழுக்கவும் எல்லா தேர்தல் பணி ஆற்ற வேண்டிய என்னை 7 தொகுதிக்குள்ளே சுருக்குறீங்களே. மகாராஷ்டிரா போறாரு, அப்போ கேரளா போறாரு, எல்லாத்துக்கும் போறாரு. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் 7 தொகுதினா அப்ப தெரியுதா? அப்ப உள்ள பிரச்சனை அங்கதான் இருக்கு. மத்திய அரசினுடைய ஒப்பந்ததாரர்களை மட்டும் விரட்டல, பல இடங்கள்ல வருமான வரித்துறை ரைடு வரப்போகுது, உங்களுக்கு அது வருது இது வருதுன்னு சொல்லி யாரெல்லாம் ஊழல் செய்து பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை மிரட்டி இவர் பணம் வாங்க. இந்த 4 வருஷம் எதிர்கட்சியா இருக்க வேண்டிய கட்சி செயல்படாததுனால எவர் எதிர்கட்சியா செயல்பட்டாரோ அவருக்கு போயிருக்குது. அப்படிதானே கணக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஆமா, 10,000 கோடி ரூபா வந்து அண்ணாமலை சேர்த்துட்டாரு. அதனால வந்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு இதை வந்து திமுக வெளியிட போகுது, வெளியிடுறதுக்கு முன்னக்கிட்டி வந்து அவரையே வெளியேற்றலான்னு சொல்லி இது மத்தியிலிருந்து சொல்லப்பட்டு, நானே காமராஜர் மாதிரி வாழ்றேங்க நான்றாரு. எப்படிங்கண்ணா? எனக்கு தெரியலைங்கண்ணா. சமீபத்தில் 9 கோடி 10 கோடிக்கு மேலே ஒரு இடம் வாங்கினதை சொல்லி இப்போ நியூஸ்லலாம் வந்தது. அந்த இடத்துக்கு திமுக சார்பில் ரோடு போட்டாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக இவர் வந்து சம்பாரிச்சிருக்காருன்றதுனால தான், அதாவது வந்து அரசியலுக்குள்ளே அது நடந்திருக்கு. ரொம்ப நுட்பமான ஒரு வழியை வந்து அண்ணாமலை இந்த அரசியலுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இல்லைன்னு சொல்கிறது. இது வரைக்கும் இந்த தமிழக அரசியல்வாதிகள் பண்ணாததை ஒன்று அண்ணாமலை பண்ணியிருக்காரு. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் அண்ணன் பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணன் வணக்கம். அண்ணாமலை என்ன ஆனார்? அரசியல் விட்டே போகிறேன்னு சொல்கிறாரு. புதிய கட்சி துவங்குவதா பல செய்திகள் வந்து வெளியாகிட்டுருக்கு. உண்மையிலே புதிய கட்சி துவங்குவாரா இல்லை பாஜக கூட பயணிப்பாரா? அதாவது அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து நம்ம திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை கிரிவலம் வருவோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தமிழ்நாடு மொத்தமும் எப்படி திருவண்ணாமலையை சுற்றுதோ, அதே மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை அண்ணாமலை தமிழ்நாடு மீடியா ஃபுல்லாக தன்னை சுற்றணும்னு ஏதாவது ஒன்று செய்வார், ஏதாவது ஒன்று பேசுவார், ஏதாவது ஒன்று செய்வார். மொத்த மீடியாவும் கிறுக்கிறுன்னு சுத்தம். அது ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். ஓகே, ரைட். நீங்கள் வந்து ஒரு அட்டென்ஷனை உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியுது. அப்படி வந்து கடந்த 15-20 நாட்களாக வந்து இந்த 1 மாதமாகவே சீன்லே இல்லை அண்ணாமலை, இல்லையா? அங்கே இது பிரச்சனை, அது இது. விஜய் தான் ஃபுல் ஹைலைட் சீனில் இருந்தார். இது போக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி மோடி வந்தப்போ அது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்படியே மாறி மாறி இருந்த காலத்தில் ஒரே ஒரு பேட்டி, இந்த பேட்டியில் அண்ணாமலை விலகுறாரா அப்படின்னு மீடியா மொத்த கவனத்தையும் ஈர்க்கிறாரு. இந்த கணத்தோட இதை பார்த்து முடித்து கொள்வதா அப்படின்னா, அதை தாண்டிய ஒரு பிரச்சனை பாஜகக்குள்ளே இருக்குன்னு தெரியுது இதன் மூலமாக. அதாவது பாஜகவுக்கு உள்ள பிரச்சனை இருக்குது. அதாவது தமிழ்நாடு முழுக்கவும் ஒரு மாநில தலைவராக இருந்து நான் தமிழ்நாடு முழுக்கவும் எல்லா தேர்தல் பணி ஆற்ற வேண்டிய என்னை 7 தொகுதிக்குள்ளே சுருக்குறீங்களே. ஓகே, அப்படின்னா இப்போ இந்த தேர்தலில் ஒருவேளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றாலும் அதில் அண்ணாமலையோட பங்கு 7 தொகுதி தான். அப்போ அண்ணாமலை ஒரு வட்டார தலைவர் ஆயிடுவார். மாநில தலைவராக இருந்தவர் வட்டார. நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு பெற்றவர் அல்ல அண்ணாமலை. அண்ணாமலைக்கு ஒரு 7-8 தொகுதியில் செல்வாக்கு இருக்கு. இப்போது கர்நாடகாவில் பொறுப்பாக அனுப்புகிறாங்க அவரை, பார்த்துங்க இந்த தேர்தலில் சந்திங்க. மகாராஷ்டிரா போகிறாரு, அப்போ கேரளா போகிறாரு, எல்லாத்துக்கும் போகிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 7 தொகுதினா அப்போ தெரியுதா? அப்போ உள்ள பிரச்சனை அங்கே தான் இருக்கு. அதாவது அவர் ஈகோவை தொட்டாங்கல்ல, அங்கே எப்படி வந்து மொத்த அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் விஜய் தனியாக நிற்கிறாரோ, அதே மாதிரி பாஜகவில் அண்ணாமலை தனியாக நிற்கிறாரு, மற்றவர்கள் ஒரு பக்கம் சேர்ந்து கூட்டா நிற்கிறாங்க. அண்ணாமலையே ஒரு வட்டார தலைவராக்கலான்னு முயற்சிகள் நடந்திருக்கு. அதற்கு எதிரான எதிர்வினை தான் அண்ணாமலை இப்போ ஆட்சி இருக்குது. ஓகே, நான் வரலங்க, நீங்களே போய் பார்த்து நீங்கள் பாருங்கள். அதாவது என்னென்னா, இது ரெகுலர் ப்ராசஸ். இது பாஜகவில் இருக்கக்கூடிய ரெகுலர் ப்ராசஸ். அந்த அணியில் வந்து அண்ணாமலை மட்டும் இல்லை, எல்முருகனும் இருக்கார்.
அவருக்கும் தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த பெரிய பெரிய தலைவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் இது இப்போ இந்த கேள்வி வருது இல்லைங்களா, நாங்கள் ஏற்கனவே தலைவராக இருந்தவங்க, எங்களுக்கும் அதே தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கும் அதே தான் நொட்டுதுன்னு கேட்பாங்கல்ல. இந்த கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்வி மற்ற எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அண்ணாமலை மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்ற இடத்துல தான் பாஜக பாலிடிக்ஸ் ஆரம்பிக்குது. இப்படி ஒன்னை செஞ்சா அண்ணாமலை ரியாக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இது ரெகுலர் ப்ராசஸ்க்கு எதிராக ஏன் அண்ணாமலை ரியாக்ட் பண்றாருன்ற கொஸ்டின் டெல்லியில இருந்து வரும். அப்ப கட்சியவே எதுக்குற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா, கிளம்பு பண்ணிடுவாங்களா? அப்ப அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும்ல. நீ கிளம்பாத ஏதோ ஒண்ணு, நீ தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு ஆள். ஏற்கனவே அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்க இது முழுக்க முழுக்க பாஜக உள்கட்சி பிரச்சனை தான். இது வெளியில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள எதுவுமே கிடையாது. அண்ணாமலை போராடுறது சொந்த கட்சிக்குள்ளேயே அங்கீகாரத்துக்கு தான் போராடுறாரு. அது பாஜக கூட்டணிக்கு வீக்னஸை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்றதை தான் பார்க்கணும். இதை நாளைக்கே கூட திரும்ப மறுபடியும் மறுத்து பேசுவார். எங்கள் அப்பாவையும் நான் காலையில் பார்த்துட்டு சாயங்காலம் நான் பிரச்சாரத்துக்கு போவாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா நீங்கள் என்ன இதெல்லாம் கேட்குறீங்கன்னு நம்மளே திரும்ப கூட கேட்பார் அவர். ஆனால் உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாஜகவில். இப்போ இவர் பல 100 கோடிகள் சேர்த்துருக்காரு. இதனால தான் அண்ணாமலையை மேலிடம் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா ஒரு பக்கம் கர்நாடகாவில் ஒரு 4000 கோடி ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கு, இந்த பக்கம் ஒரு இடமா வாங்கி குவிக்கிறாப்புல, மச்சாம்பேரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று ரன் பண்ணுறாப்புல. இந்த சொத்துல எப்படி வந்துச்சு? நான் வாடகை கட்டுறதுக்கு என் நண்பர்கள் தான் கட்டுறாங்க, காரு கூட பெட்ரோல் போகிறதுக்கு அவங்க தான் காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னவருக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி எங்கேருந்து வந்துச்சு? இது மத்திய அரசுக்கு இது மேலிடத்துக்கு தெரிஞ்சு தான் இவரை தள்ளி வைக்கிறாங்களா அப்படி இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுது. அதாவது 10,000 கோடி ரூபா அண்ணாமலை சேர்த்துட்டாரு, அதனால இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு இதை திமுக வெளியிட போகுது, வெளியிடுறதுக்கு முன்னக்கிட்டி அவரையே வெளியேற்றலான்னு சொல்லி இது மத்தியிலிருந்து சொல்லப்பட்டு அது ஒரு திட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா அவரே என்ன சொல்றாருன்னா, நானே காமராஜர் மாதிரி வாழ்றேங்க நான்றாரு. எப்படிங்கண்ணா? எனக்கு தெரியலைங்கண்ணா. சமீபத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி 10 கோடிக்கு மேலே ஒரு இடம் வாங்கினதை சொல்லி இப்போ நியூஸ்லலாம் வந்தது. அந்த இடத்துக்கு திமுக சார்பில் ரோடு போட்டாங்கன்னு சொல்லி கூட தொழில் பண்ணக்கூடாதுங்களாண்ணா? ஏங்கண்ணா இப்படி பண்றீங்கன்னா? நீங்களே வேற ஒருத்தவங்க காசில் தானே வாடகை கட்டுறீங்கன்னா அப்புறம் எப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ சொத்து? உங்களுக்கு இந்த கேள்வி எல்லா அரசியல் தலைவர்களையும் நோக்கி இருக்கு. அவர் அரசியலுக்கு 5 வருடம் தான். இந்த கேள்வி தான் இப்போ பெருசா முன்வைக்கப்படுது. ஒரு அமைச்சராவோ இல்லை ஒரு பதவியில் இருக்கிற மத்திய அமைச்சராவோ இப்போ பதவியில் இருக்கக்கூடியவருக்கு சொத்து சேர்க்கறதுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மாநில தலைவருக்கு இவ்வளவு சொத்து சேர்க்கறது 5 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய சொத்து சேர்க்கறதுக்கான வழி எங்கேருந்து கிடைச்சிது? இல்லை, இது ஏற்படுத்தி கொடுக்கறது தான். அதாவது ஆப்போசிட்டில் நீங்கள் அடிக்கும்போது அதை நோக்கி எந்த அரசியலை நான் செய்கிறேனோ செய்கிறதின் வழியில், அதாவது ஆட்சியிலிருந்து தான் அதிகாரத்திலிருந்து தான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லைன்றது தெரியுது இல்லை நமக்கு. ரொம்ப டெக்னிக்கலாக இவர் சம்பாரிச்சிருக்காருன்றதுனால தான், அதாவது அரசியலுக்குள்ள அது நடந்திருக்கு. ரொம்ப நுட்பமான ஒரு வழியை அண்ணாமலை இந்த அரசியலுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காப்ல. ஓகே, இல்லைன்னு சொல்றது. இது வரைக்கும் இந்த தமிழக அரசியல்வாதிகள் பண்ணாததை ஒன்று அண்ணாமலை பண்ணியிருக்காரு. பண்ணிக்கிட்டு இருந்ததை இவர் கொஞ்சம் மேம்படுத்தி பண்ணியிருக்காரு. அப்படியா? பண்ணாத ஒண்ணு பண்ணல. இப்ப எல்லா அரசியல் கட்சி எல்லா காலத்திலையும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு கமிஷன் போயிட்டு தானே இருந்திருக்கு. ஓகே, போகாதது ஒண்ணு இல்ல இல்லையா? அப்போ இந்த 4 வருஷம் எதிர்கட்சியா இருக்க வேண்டிய கட்சி செயல்படாததுனால எவர் எதிர்கட்சியா செயல்பட்டாரோ அவருக்கு போயிருக்காது. பணம் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதான் கணக்கு. அது நீங்க பல இடங்கள்ல நிறைய இடங்கள்ல அவங்களே ஓப்பனாகவும் சொல்றாங்க. நிறைய ஆதாரங்கள் வெளிவந்திருக்க தானே செய்யுது. அதாவது இதை தாண்டி இந்த 4 வருடத்துல தன்னையும் வளர்த்து கொண்டு பாஜகவையும் வளர்த்திருக்காரு ஒருத்தர். ஓகே, வளர்த்து அதன் மூலமா அவருடைய ஒர்க்கு தானும் வளம் பெற்று பாஜகவையும் வளம் பெற வச்சுக்கிட்டாரு. இது இதன் மீது இப்போ அண்ணாமலை மீது ஏதாவது விசாரணை நடக்க போகுதான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் கிடையாது. நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதே மத்தியில் இருக்காரு, நடக்க வாய்ப்பு பாஜகவில் இருக்கிற வரைக்கும் நடக்காது. பாஜக விட்டு வெளியே வந்தா பாஜகவை விட்டு அவர் வெளியே வந்தாலுமே அது பாஜகவோட அஜெண்டாவா தான் இருக்குமே தவிர, ஏன்னா அவருக்கு தெரியாதா அண்ணாமலை வெளியே என்ன செய்ய முடியும்? ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு தான் அவர் கடைசி வரைக்கும் போராடுவாரே தவிர அவர் வெளியே வர வாய்ப்பு இல்லை. புது கட்சிலாம் அது அப்படி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அது இதோட அஜெண்டாவா தான் இருக்கும். அது ஏன்னா நீங்க பாஜகவா அந்த மாதிரி பாஜகவினுடைய வேற ஒரு வடிவமா கூட வைக்கலாம். அந்த பிளேக்காக தான் செய்யப்படுமே தவிர அண்ணாமலையால் என்ன நம்மளை விட நன்றாக அரசியல் தெரிஞ்சிருக்காரு அண்ணாமலை. ஓகே,
அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பித்து அண்ணாமலை வந்து ஒரு நேருவை பார்த்து பேசினாரோ இல்லை வந்து உதயநிதி பார்த்து பேசினாலோ திமுக ஏதாவது ரியாக்ட் பண்ணுமா? நீ பாஜகவினுடைய தலைவராக இருக்க போய் தான் உங்கள் பேச்சுக்கான மரியாதை இருக்குது, இவ்வளோ தூரம் நீங்கள் வளப்பட்டுக்க முடியுது. அப்போ அவருக்கு நல்லா தெரியும் இது இல்லைனாலும் இந்தியா முழுக்க பல்வேறு பாஜக இருக்குது, வேற ஏதோ ஒரு ரூபத்தில் இன்னும் வயசு இருக்குது, இன்னும் காலங்கள் இருக்குது. இந்த வளர்ச்சின்றது பாஜகக்குள்ளே இருந்தால் தான் கிடைக்கும் அவருக்கு. ஓகே, பாஜக விட்டு வெளியே வந்தால் கிடைக்காது. ஆனால் என்னன்னா, நான் பாஜக தலைவர்களே நான் வித்தியாசமான தலைவர். ஓகே, தன்னை வந்து கொஞ்சம் நான் வந்து இருக்கிறதுலே வந்து நான் மானரோசத்தோட வாழ்றவன் நான் அப்படின்னு பாஜகவை, அது அண்ணாமலை பாஜகக்குள்ள அண்ணாமலை வந்து விரும்புகிறவர்கள் ஒரு எண்ணிக்கையில் இருக்காங்கல்ல, அவங்கள ஏதாவது ஒன்று திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இருக்கு. ஓகே, ஆனால் எடப்பாடியே என்னென்ன பேசினார்? இப்போ மானரோசம் உள்ளவர்னு சொன்னீங்க இல்லையா, என்னென்ன பேச்சு பேசினார்? இப்போ ஏன் அமைதியாக இருக்கார்? கட்சி விட்டு நான் போயிடுவேன், அரசியல் விட்டே போயிடுவேன்லாம் சொன்னாப்லையா? ஆமாம், இல்லை அதான் என்னென்னா, நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க, ஒரு சமூகத்திற்கு ஒரு தலைவர் தான் இருக்க முடியும். இன்னைக்கு எடுத்துக்கிட்ட வரைக்கும் கொங்கு பெல்ட்டில் 3 முப்பெரும் தலைவர்கள் இருக்காங்க. கொங்கு அந்த அடையாளத்தை தனதாக்கி கொள்றதுக்கு எடப்பாடியார் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, செந்தில் பாலாஜி இருக்காப்புல. அப்போ யாரு இதுக்கு லீடர் ஆகணுன்ற போட்டி அவங்களுக்குள்ள இருக்குமா இருக்காதா? நீங்கள் ஒரு சமூகம் ஒருத்தர தலைவராக எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த வேல்யூனஸ் இருக்கும். அப்போ நான் ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. 3 பேருக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுன்றது ஒரு சமூக ஓட்டா உங்க பின்னாடி இருந்ததுன்னா, நீங்க காலத்துக்கும் வந்து இன்னைக்கு ஏன் அமமுகவை கொண்டு வந்து அதிமுகக்குள்ள வம்படியா இணைக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு கம்யூனிட்டி ஓட்டு இருக்கு, அவுட் பேங்க் இருக்குன்றதுனால போன வாட்டி தோத்ததுக்கு காரணம் வந்து அமமுக தான் அப்படின்னு காரணமா இருந்தது. இப்ப அந்த தோல்வி இருக்கக்கூடாது, நம்ம வெற்றி பெறணும்ன்ற ஒரு நோக்கத்துல ஒன்றிணைக்கிறாங்க. இப்போ பாமகவும் அதே மாதிரிதான். அப்படி நீங்க வந்து ஒரு தேசிய கட்சியில இருந்தாலும் ஒரு திராவிட கட்சியில இருந்தாலுமே உங்க பின்னாடி ஒரு டெபாசிட்டடான ஓட் பேங்க் வந்து உங்களுக்கு தேவை. அந்த ஓட் பேங்கை நீங்க தக்க வைக்கிறதுக்கு ஒரு அரசியல் பண்ணிதான் ஆகணும். அப்ப யார் செல்வாக்கானவர்கள்ன்ற போட்டி வந்து இதுக்குள்ள நடக்கும்ல, அது எப்படி அவர் வந்து எடப்பாடியை விட்டு கொடுக்க முடியும்? ஓகே, இப்போ நான் அரசியல் விட்டு விலகி போயிடுவேன், நான் இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படிலாம் பேசினவர் திடீர்னு இப்போ கூட்டணி வச்சதுக்கப்புறம் இப்போ கை குலுக்கி பேசுவாப்புலையா? அப்படித்தானே பேசுறாங்க ஐயா. அண்ணா அது வந்து அரசியல் இதெல்லாம் சகஜமா, அது அந்த தன்மானத்தை தான் ஏன் திடீர்னு தன்மானம் இப்போ போயிடுச்சா? இப்போ திடீர்னு உருவாயிருக்கு மறுபடி. என்னை எப்படி நீங்க எது பண்ணலாம்? அதாவது வெளிப்படையா பேச முடியல. அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, கழகங்கள் இல்லா தமிழகம்ன்ற கோஷத்தை ஆரம்பிச்சு பாஜக வளர்ந்ததுக்கு காரணமே அதுதான். திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று நாங்க இருக்கோம்னு பாஜக முன் வச்சு, பாஜக அவ்வளோ பேச்சு பேச போய் தான் பாஜக அவ்வளோ % ஓட்டுக்கு மாறுச்சு இல்லையா? இவ்வளவையும் பேசுனது யாரு? அண்ணாமலை. இவ்வளவுக்கும் பின்னாடி இருந்து எடப்பாடி எந்த அளவுக்கு திட்டினாரோ அதே அளவுக்கு ஸ்டாலினையும் திட்டினாரு, எல்லாரையும் திட்டினாரு. எல்லாரையும் திட்டிட்டு கடைசி இன்னைக்கு எடப்பாடி தான் முதலமைச்சர்னு நான் போய் பிரச்சாரம் பண்ணணும்ன்ற காலகட்டம் வருது இல்ல? அப்ப இந்த பேச்சு பேசி வருது. இப்போ வரும்போது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஏன்னா நான் வெளிப்படையா என்னால எடப்பாடியை முதலமைச்சரை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாதுல்ல. அப்ப நீங்க கேட்ட ஒரு கொஸ்டின் அடிபட்டு போகுது. இப்படி நீங்க வந்து ஓப்பனா எனக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்னா, எடப்பாடியை என்னால் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்துக்க முடியாது. நான் பாஜகவை வளர்க்கறது காரணம் 2 திராவிட கட்சிகளை நிராகரிச்சது தான். அதனால இந்த கூட்டணியில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா நான் பாஜக தொடர்றேன். இந்த தேர்தலை நான் சந்திக்க விரும்பல. நீங்க விலகிருக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, ஏன் அவர் புதுக்கட்சி தொடங்க போறாருன்னு. புதுக்கட்சி தொடங்குறவரா இருந்தா இந்த டைலாக சொல்லியிருப்பாரு. புதுக்கட்சி தொடங்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு தொடங்க மாட்டார். அதாவது வந்து எப்போதுமே ஸ்ட்ராட்டஜிக்கல் அடிப்படையில் டெல்லி இயங்கும். டெல்லிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இங்கே என்ன நடக்குதுன்றத ரிப்போர்ட்டில் தான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது இவங்க சைட்லேருந்து நம்ம இது 2ஐயும் நிராகரித்து நம்ம வேற ஒன்றுக்கு போவோம்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து தான் தனியாக நின்னாங்க. இப்போ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு தேவை லாங் டேர்ம் ப்ராசஸ் இல்லை. இப்போ இம்மிடியேட்டாக அந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணலான்றதுக்கு நீ பேசாமல் இருன்னு சொல்லும்போது, இல்லை நான் ஒன்று ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் அதில் தான் நிற்கிறாப்புல. அண்ணாமலை இவ்வளோ பணம் சம்பாரிச்சதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, பாஜக வட்டாரத்தில் பேசும்போது ஒரு வார் ரூம் ஒன்று கிரியேட் பண்ணி மத்திய அரசு நிறுவனங்கள்லேருந்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய நபர்களை இந்த வார் ரூமில் இருக்கிறவங்க மிரட்டி பணம் வாங்கினதா சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ இவ்வளோ பணமும் வந்து இவர் பல வழிகளில் சம்பாரிச்சிருக்கிறதா அப்போ இருக்கிற ஒரு தகவல் சொன்னார். இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது என்னென்னா, ஏன் கொடுக்குறான் இல்லையா? அதாவது வந்து மிரட்டுறாங்க.
நீங்கள் வந்து அதை மட்டும் மிரட்டல, மத்திய அரசினுடைய ஒப்பந்ததாரர்களை மட்டும் மிரட்டல. பல இடங்களில் வருமான வரித்துறை ரைடு வரப்போகுது உங்களுக்கு, அது வருது இது வருதுன்னு சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதாவது வந்து யாரெல்லாம் ஊழல் செய்து பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை மிரட்டி இவர் பணம் வாங்கினாருன்றது தான் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ தவறு செய்தவர்களிடமிருந்து பணத்தை விற்று ராபின் தவறு இல்லையா? இது ராபின் ஹுட்டான்றது கிடையாது, இதுவும் தவறு தான் இல்லையா? அது அரசியல் பிழைப்பு. அந்த அரசியலில் அப்படி தான் நடக்கும். இதை வந்து சரியா, இவன் சரியா அவன் தவறா, அவன் தப்பா இவன் சரியான்றது இல்லை. ரெண்டுமே தப்பு தான், ரெண்டுமே மோசம்தான். நீ திருடுறான்னா திருடுறவனும் மோசம்தான், திருடவன்ட்டு இருந்து வாங்கி திங்கிறதும் மோசம்தான் இல்லையா? ரெண்டுமே தப்பு தான். ஆனால் இப்போ திருடவன்ட்டு வாங்கி தின்னவனை நீங்கள் ஏதாவது ப்ரூவ் பண்ண போறீங்களா? திருடனை ப்ரூவ் பண்ணீங்களா? ரெண்டுமே இல்லையே. டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொண்டு போய் கொடுத்தாரு, என்னாச்சு? அதுதான் கேட்குறேன். ஒன்றுமே ஆகல. அண்ணாமலை ஃபைல்ஸ்னு ஒன்று உருவாக்குனா என்ன அதையும் கொண்டு போய் கொடுப்பாங்க, அவ்வளோதான். எல்லாமே பேப்பர் தான். இதுவும் பேப்பரு அதுவும் பேப்பரு. இந்த 2 பேப்பரை வச்சு இடம் பண்ணி பார்த்து கடைசி அவங்க 2 பேரும் சமரசமாகி மறுபடியும் இதே மாதிரி பல கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதனால இவர் சரியானவரா அவர் சரியானவரானா 2 பேருமே தவறானவர்கள் தான். அதில் வந்து மாற்று கருத்தை நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த தேர்தல் வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரியான பல காட்சிகள், திடீர்னு ஒருத்தர் புனிதராக மாறுவார், திடீர்னு ஒருத்தர் இருக்கிறதுலே கேவலமானவர் ஆவார், திரும்ப தேர்தல் முடிஞ்சவொடனே அவர் அதே புனிதர் ஆயிடுவார், இல்லை வந்து கேவலமாக இருந்தவரை இவங்களோட வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு கொண்டு வந்து புனிதராக்கி பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க. இப்படி எல்லாத்தையுமே செஞ்சுக்குவாங்க. இதில் வந்து நம்ம இது ஏதோ ஒரு நடவடிக்கையினால இவர் புனிதராயிட்டாருன்னு நம்ம எங்கேயுமே கருத வேண்டியது இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக அண்ணாமலை என்ன செய்வார் இந்த தேர்தலில்? இப்போ கண்டிப்பாக அவங்க கூட ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். நான் போக மாட்டேன்னு சொல்லும்போது அவர் கட்சி விட்டு நீக்கிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இப்போ எந்த பிளேயாக இருந்தாலும் அந்த பிளே அது பாஜகவோட பிளேயாக தான் இருக்கும். தலைமையை மீறி அண்ணாமலை வேறு எந்த முடிவுகளையும் எடுக்க மாட்டார். என்னென்னா, ஏன்னா அப்படி வந்து இவர் கீழ் மட்டத்திலிருந்து ஒரு அரசியலுக்குள்ள வந்து ஒரு இயக்கத்துக்குள்ள வந்து இது பண்ணி வந்தவர் கிடையாது. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவரை தூக்கி கொண்டு வந்து உள்ள வச்சு டிசைன் பண்ணி உருவாக்கப்பட்ட தலைவர்களில் தன்னோட திறமையால வளர்ந்துக்கிட்டாரு அவர். அது வந்து அவருடைய திறமையால சம்பாரிச்சுக்கிட்டாரு, எல்லாத்தையுமே செஞ்சு. அதாவது இன்றைக்கு தேவைக்கு என்ன ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பானோ அப்படி இருந்துக்கிட்டாரு, அவ்வளோதான். இது போக புனிதரான ஒரு வேஷத்துலலாம் அண்ணாமலை வந்து வரல. அப்படி ஒரு வேஷத்துக்குள்ளே வச்சு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே இருக்கிற கேடுகட்டவங்களில் கூடுதலாக உள்ளேருந்து செஞ்சவர் அவர். இவங்களை மேய்க்கிறதுக்கு இன்னொரு கூடுதல் கேடுகட்டவர் தானே வர முடியும் இல்லையா? இங்கே வந்து காந்திக்கோ வள்ளலாருக்கோ என்ன வேலை இந்த அரசியலில்? ஒரு வேலையும் இல்லை. அப்போ வந்து இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பாஜகவை விட்டு வெளியேற அவர் வாய்ப்பு இல்லை. அப்படி வெளியேறினாலும் அது பாஜகவுடைய திட்டமாக மட்டும்தான் இருக்கும். இல்லை வந்து ஒதுங்கி இருந்து தேர்தல் பணிகளை வேறு ஏதாவது பணிகளை பார்த்துட்டு இந்த ஒருவேளை எந்த முடிவு வந்தாலும் அதனால் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற முடிவை அவர் எடுக்கலாம். ஒருவேளை ரிட்டையர்ட் ஆகிடுவாரோ? ரிட்டையர்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா வயசு கம்மி, இன்னும் எப்படி ரிட்டையர்ட் ஆவாங்க? ஒன்று எந்த முதலீடுமே போடாமல் இவ்வளோ வருமானம் வரக்கூடிய அரசியல் துறையில் விட்டு யாராவது வெளியேறுவீங்களா? யார் வெளியேறுவா? யாருமே வெளியேற மாட்டாங்க அரசியலை விட்டு. அல்லாத வயலிலும் அரசியலுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் தான் ஜாஸ்தி. யாரும் வந்து அரசியலை விட்டு வெளியேற வாய்ப்பே கிடையாது. இங்கே மூலதனம் வாய் மட்டும்தான் இல்லையா? அது நல்லாவே பேசுவார் அண்ணாமலை. அது இன்னொரு 30 வருஷத்துக்கு தேவையான டெபாசிட்டை பண்ணி வச்சுட்டாரு. பேசிட்டே வட்டி மட்டும் எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருந்தாலே போதும் அவர். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக அண்ணாமலை பற்றிய முக்கியமான தகவலை நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.